ஹே கேஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓகே இதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு மாற்றிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டு ஹீரோக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்குறா. ஃபுட்டெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் 2 வேலைக்காரங்க வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு வெளியே கார்டனில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாங்கோட அம்மா தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் பையன் நைட்டு வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்தான், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, திருக்குன்னு இந்த மாதிரி முடிவு நீ எடுத்தனால அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் எனக்கு புரியுது உங்கள் சூழ்நிலை அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாங்க நினைக்கும் போது. பாங்க வந்துட்டு காரில் உட்காந்து அப்படியே புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க கிட்டார் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி, சரி கிட்டார் பியானோவா அது பேர் என்னன்னு தெரிலங்க, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ரூமெல்லாம் அப்படியே டெக்கர் பண்ணி அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. பெட்ஷீட்லாம் வேறு மாதிரி கலரில் மாற்றி வச்சுருக்காளா. ஹீரோ அங்கேருந்து வரான், இன்னும் என்னோட ரூமில் வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்து கேட்குறான். இந்த மாதிரி ஹீரோயின் தான் சார் உங்கள் ரூமை வந்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான்னா. கேட்டுமே ஹீரோக்கு வந்து பிடிக்கல. அவன் அதுக்கப்புறம் உள்ளார போகிறான். அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே ஹீரோயின் வந்து இதான் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவள் தான் சமைச்சிருப்பா. அது வெஜிடபிள் தான் நிறைய சமைச்சு வச்சுருப்பா. ஸோ இன்னைக்கு ஹீரோயின் தானே சமைச்சிருக்கா, அது வந்துட்டு அந்த டிஷ்ல என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு பண்ணும்ல, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை இந்த உடம்புக்கு நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஹீரோக்கு வந்து தலை வலிக்கும், ஒழுங்கு முறையாக சீக்கிரமாக சாப்பாடு வைங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா போய் பரிமாற போவான். ஆனால் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் செஞ்சுருக்க மாட்டாங்க, வெஜ்ஜாக செஞ்சுருப்பாங்க. ஹீரோக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது வெஜ்ஜு. அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறான், நானா இதான் எனக்கு இந்த ஃபுட்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கா கடுப்பாக இருக்குது. சரி என்னமோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு அவனோட ரூமுக்கு வரான். அவன் ரூமுக்கு வந்தால் எல்லாமே வந்துட்டு மாறி இருக்கா. இதை பார்த்தோன்னே வந்துட்டு வேலைக்காரங்களை வந்து கூப்பிட்டு கேட்குறான், யார் என்ன ரூமை வந்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் தான் வரா. அவள் தான் அவளோட பேசிட்டு இருப்பாள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கர் பண்ணால் ரூம் ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும் கொடன்னு பேசிகிட்டே இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரூமை வந்து சேஞ்ச் பண்ணலாம் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு இப்போ ஒரு விஷயம்னா இப்படி பர்ஃபெக்டாக இதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இவ வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பூவை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பா, இது எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் அந்த பூவை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தன்னோட ஒய்ஃபோட ஞாபகம் வரும். அவங்களுக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஸில் இருக்க ஸ்மெல்லை பற்றி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவானா அவள் கையில் ஒரு பூ வச்சிருக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதே மாதிரி தான் தான் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாள். ஸோ இவனுக்கு இப்போ ஒய்ஃப் வந்துட்டு அடியோடு இருக்கிறான். இவ பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் பார்த்தா பழைய விஷயத்த வந்து ஞாபகத்துற மாதிரி இருக்கும்ல. ஸோ என்ன சொல்லுவானா யார் கேட்டு நீ ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்துட்டு உங்கள் ரூமை டெக்கர் பண்ணேன், உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் பிடிக்கும்ல, சில விஷயம்லாம் மாற்றணும் சார், அப்பப்போ அப்படிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாளா. இவன் கோவம் வந்துடும், என் ரூமை வந்து நீ சேஞ்ச் ஓவர்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் போட்ட பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏற்றி வச்சு கேண்டில் எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளி விட்டுருவான். எனக்கு அந்த ஃப்ளவர்லாம் பிடிக்காது, ஃபஸ்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தானே, அவள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பா. இவன் டக்குன்னு எல்லாத்தையுமே தட்டி விட்டுமே ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடும். உன்னை யார் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே விட்டது, ஃபஸ்ட்டு நீ வெளியே போ, உனக்கு யார் வந்துட்டு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். ஹீரோனுக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடும். உன்னை வெளியே போன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பானா. இவருக்கு வந்து கோவம் வந்துடும், நான் ஆசையாக இங்கே இருக்கேன், உங்களோட ஒர்க்கெல்லாம் உங்கள் அம்மா வந்து பார்க்க சொன்னாங்க, அதனால் மட்டும் தான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவா. இவன் ரொம்ப கோவப்பட்டு தான் வந்து பேசியிருப்பான். இப்போ வெளியே வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல, அந்த விஷயம்லாம் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரி தட்டி விடாமல் கழிச்சு விடாமல் இருக்கலாம்ல அப்படின்னு வந்து வெளியே கத்திட்டு இருப்பான். நீங்கள் மனசாட்சியே இல்லாத ஆளு, நான் எப்படி உங்களுக்குள்ளலாம் இருக்கிறது அப்படின்னு கத்திட்டு என்ன பண்ணுவானா, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேப்பா, நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு கோவத்தில் என்ன பண்ணுவானா பேக் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ கரெக்டாக வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா எல்லாருமே வந்துருவாங்க. இவ வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, இவர் என்ன வந்து நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த டெட்டி பேர்லாம் எடுத்து வைக்கிறா. அவள் குழந்தை மாதிரி தான் வந்துட்டு இருக்காள்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே நீ கோப்பட்டு போகிற, நீ வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்குது, நீ போனால் சரிப்பட்டு வராது, நீங்கள் இரு, நீ எனக்கு குழந்தை பெற்று கொடுத்து தான் போகணும், சொல்ல போனால் நீ நல்ல பொண்ணாக இருந்தால் கூட நீ ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லை வந்துட்டு முடியாது நான் போகிறேன், அவர் ஃபஸ்ட்டு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, நான் ஒரு விஷயம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன், அதை அப்ரிஷியேட் பண்ணாட்டே பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே கழிச்சு விடுறாருன்னு சொல்லிட்டு கோவப்படுவா. இல்லை இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவாளா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா மேலே பார்ப்பான், என்ன இவ கிளம்புறாளா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். நம்ம ரொம்ப ஓவராக திட்டோமோ அப்படின்னு ஒரு தாட்டுமே ஹீரோக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாள் கிளம்புவாளா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு நீ இப்போ, ஆனால் உங்கள் அப்பாவை நாங்கள் ஜெயிலில் வைப்போம் பரவாயில்லையா, ஏன்னா உங்கள் அப்பா 30 பில்லியன் வந்துட்டு ஆட்டை போட்டிருக்காரு, 1 பில்லியனுக்கு 1 வருஷம்னாலும் 30 வருஷம் உங்கள் அப்பா இதுமாரி லைஃப் லாங் ஃபுல்லாக வந்துட்டு ஜெயிலில்
இருக்கணும், ஓகேவா, உங்கள் அப்பா நல்லபடியாக திருப்பி வரணும், இந்த மாதிரி ஜெயிலில் இந்த கேஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது கேட்டுமே ஹீரோனுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ, நம்ம ஏதாச்சும் டிசிஷன் எடுக்க போய் அப்பா தானே பாதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபேமிலிக்காகவே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு திருப்பி உள்ளார போயிடுறான். அவளுக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு உள்ளார போயிட்டு அங்கே ஏதோ பியானோவா அது இருக்கு, அதை போயிட்டு கோவத்தில் என்ன பண்ணுறான், ரொம்ப அது வந்து ஹீரோட பியானோ போல அது போட்டு தட்டுன்னு தட்டுறான். ஹீரோ தான் கேட்டவன் தூங்கக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகி வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு இருக்கா. அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இவ தட்டுல ஹீரோவை இறங்கி வந்துடுறான். என்ன நடக்குது, யார் இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறான். ஹீரோயின் தான். அவளுக்கு என்ன, ஹீரோ வந்து டிஸ்டர்ப் ஆகி கீழே வரணும்னு நினச்சா அதே மாதிரி அவன் வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டு மேலே போயிடுவான். ஹீரோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூம் தான் நம்ம ஹீரோயின் ரூமும். கெஸ்ட் ரூமில் தான் அவளை தங்க வச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து தங்கச்சி வரா. அப்பா என்ன பண்ணுறான்னா ஒரு லேண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்ட போகிறான். அதுக்கு வந்துட்டு பாங் தான் வந்து நல்ல ஒரு சிவில், அதனால அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண வரேன்னு தெரியல மேடம், இப்போல்லாம் கொஞ்ச நாள் கம்பெனிக்கே வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. இவளுக்கு போயிது அவன் ஏன் வரலன்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாரில் தானே இருப்பான். அங்கே போய் அவள் பார்க்குறா. ஏன்னா போன வாட்டி அவன் இங்கே தான் வந்திருப்பான். போய் பார்க்குறான். என்ன உன் லைஃப்பை நீ வந்து தொலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாங்க பார்த்து கேட்பாளா. நீ யார், நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுற, உங்கள் ஃபேமிலியே வந்து டோட்டலாக வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கானா. அப்போ வந்துட்டு யார், நாங்கள் என்ன பண்ணணும், ஹீரோயினுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அவளாக வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஏன் சொல்லப்போனால் அவங்க அப்பா தான் எனக்கு சான்ஸ் கூட கொடுத்தாங்க, நான் கூட கொடுக்கல. நீ ஏன் தேவையில்லாமல் அதை நினச்சி உன்னை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிற, உனக்கு ஒன்றும் ஃபியூச்சர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அட்வைஸ் பண்ணுறா. இவன் என்ன பண்ணானா, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து அவள் லவ் பண்ணேன், என்னால் அந்த லவ் வந்துட்டு தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு திரும்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கா. ஃபேமிலி மிஸ் பண்ணுறா, பாங்கையும் மிஸ் பண்ணுறா. அப்போ வந்துட்டு ஹீரோட அம்மா கூப்பிட்டுச்சுன்னா சொல்கிறான், நாளைக்கு நீ கம்பெனிக்கும் போ, ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பிஏ மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நீ ஃபுல்லாக ஹீரோ கூடயே இருக்கணும். அப்படியாச்சும் ஹீரோ கூடயே இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு அன்பு ஈர்ப்பு ஏதாச்சும் வரட்டும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா 24 hours நீ ஹீரோ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளா வீட்லேயே தங்கல, நாளைக்கு ஆஃபீஸ் வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தூக்கி வச்சுட்டு வந்திருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்கு வரான். மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லா கிளைண்ட்டையும் வர சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பானா. ஆப்போசிட்டில் வந்துட்டு அவள் சோஃபாவில் உட்காந்துருப்பான். பார்த்துட்டுமே ஷாக் ஆகிடும். இருங்க வெயிட் பண்ணுங்க நான் அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, என் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்பான். உனக்கு என்ன சொல்லுவானா, எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, ஆன்ட்டி தான் இங்கே போக சொன்னாங்க, உங்களுக்கு பிஏவா நான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது பிஏவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் சரி பிஏக்கு என்னோட ரூமில் என்ன வேலை, வெளியே ஒரு சீட் இருக்கும், போய் அங்கே போய் உட்காருன்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிடுவான். பிஏன்னா என்ன, ஹீரோக்கு வந்துட்டு அப்பப்போ தண்ணி ஜூஸ் எல்லாமே கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, தண்ணி இது வந்துட்டு கொடுப்பா. ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு இது வேணாம் வேறு ஏதாச்சும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து சொல்ல மாட்டான், வேறு ஏதாச்சும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிடுவானா. உனக்கு ஹீரோயின் கேட்பா, வேறுனா என்ன, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் தானே எடுத்து வர முடியும் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு வெளியே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியே வருவான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுப்பா, ஆரஞ்சு ஜூஸ். அதை பார்த்துட்டு நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன தான் சார் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வாயத்தை வந்து சொன்னதுன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாளா. இங்கே பாரு, நீ என்னோட பிஏனா எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்போ என்ன குடிப்பேங்கிறலாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வருவான். உனக்கு வந்து தள்ளி போவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எனக்கு இல்லை வேலை பார்க்குற, என்னோட பிஏ அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லிடுவானா. வெளியே வந்தாலுமே அவளுக்கு அப்படியே அவமானப்பட்ட மாதிரி இருக்கும். என்ன வீட்டில் வந்து இன்சல்ட் பண்ணுறான், இங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கடுப்பில் வந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு இவன் பிளாக் காஃபி தான் பிடிக்கும் போல ஹீரோக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வைப்பான். ஹீரோ பார்க்குறான், என்னடா எல்லாருக்கும் முன்னாடி வச்சுட்டால, இப்போ வந்து பெருசாக இவ்வளோ எதுவுமே டீஸ் பண்ண முடியாது, மோஸ் கட் பண்ணி பேச முடியாது. ஸோ அவன் வந்துட்டு அமைதியாகிடுவான், அவளும் கிளம்பி போயிடுவான். சரி நம்ம மீட்டிங்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த காஃபி வந்து இவன் குடிப்பான். இங்கே வந்து சிரிக்கிறா, அந்த காஃபியில் ஏதோ கலந்துட்டா போல சிரிச்சிட்டு இருக்கான். இவன் குடிக்கும் போது ஓகே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தாட் தோணுது. இப்படியே மீட்டிங் நடந்துருக்கும். ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டிங்கில் தூங்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுவான்னா நிறைய காஃபி குடிப்பான், கப் ஆஃப் காஃபி குடிப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து காஃபி கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் அந்த காஃபி குடிக்க தான் இவனுக்கு தூக்கமே வரும். ஏன் அவனுக்கு டயர்டாக இருக்கும், இவனுக்கு பழகிடுச்சுல. ஸோ என்ன பண்ணுவான், காஃபி குடிப்பான்ல ஏதோ கலந்துருக்கா போல. ஆனால் இவனுக்கு தூக்கமாக வருது. அங்கே இருக்க கிளைண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் போர்ட் மீட்டிங்லேயே ஹீரோ தூங்கிடுறான். அவங்களாம் பார்க்குறேன்னா ஹீரோ வந்து இப்படி அசால்ட்டாக தூங்குறாரு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோக்கு தெரியும்
தெரிஞ்சிச்சு இவ தான் ஏதோ வந்துட்டு கலந்துருக்கா போலன்ட்டு. ஸோ கோவத்தோடய வெளியே வரான். அவங்க நார்மலாக இப்போ ஒரு ரசம் இருப்பாங்களா, அவங்க வந்து கேட்கும் போது ஹீரோயின் தான் வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் போவான். பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் தெரியுது இவ ஏதோ டானிக் இருக்குல்ல, இந்த சளி மருந்தெல்லாம் இருக்கும்ல, எல்லாம் வந்து கலந்து விட்டால் தூக்கம் தானே வரும், ஏதோ சம்திங் அந்த மாதிரி கலந்துருப்பா போல. ஸோ அதே கோவத்தில் வந்துட்டு வீட்டுக்கு வருவான். இவன் என்ன பண்ணுவானா, அவங்களோட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லி சிரிச்சுட்டு வந்துட்டு இருப்பாள். ஆப்போசிட்டில் தான் நிற்பான். நீ என்ன கிருத்துவம் எனக்கு பண்ணி கொடுத்த குட்டி பிசாசு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பிடிக்க போவான். ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக தான் பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வருவாள். அது போர்ட் மீட்டில் அவன் தூங்கியிருப்பானா, அது வந்துட்டு பெரிய ஒரு அவமானம் தானே, அதை வந்துட்டு வெளியெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்களே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபன்னாக இவ எடுத்து சிரிச்சுட்டு இருப்பா. இவளுக்கு அதோட வேல்யூ தெரியல, இவ சின்ன பொண்ணு தானே, அங்கே தூங்கிட்டா என்ன ஆகும் அப்படிலாம் தெரியாதுல்ல, ஒருத்தவங்க தூங்க வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நினச்சி தான் சிரிச்சுட்டு இருப்பான். பட் ஹீரோக்கு வந்துட்டு கோவம் தான் வரும். குட்டி பிசாசு ஒழுங்கு மரியாதை என் முன்னாடி வந்துடு, இல்லைன்னா நான் அவனை பிடிச்சேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க. இவன் டைனிங் டேபிள் சுற்றி வந்துட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு காஃபியில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, ஹீரோ வந்துட்டு மீட்டிங் அப்போ தூங்கிட்டு வராங்கும் போது தங்கச்சிக்கு சிரிப்பு வந்துடும். உடனே அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து பிடிச்சிடுவான். ஹீரோயினை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நில்லு குட்டி பிசாசுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பான்னு கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு வேலைக்காரங்க இன்னொருத்தவங்க ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோட ஒய்ஃபும் அவங்களோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் மேலே போங்க, நாங்கள் போய் பார்த்துக்குறோம், டீல் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் சரி ஹீரோயினும் வந்துட்டு மேலே போய் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. வந்தோடனே அவங்க வந்துட்டு அரட்டை கத்த ஆரம்பிப்பாங்க. பாருங்க பணக்காரங்களா இருக்காங்க, பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட ஜாலி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க பண்ணுற அராஜகம்லாம். அவங்க ஹீரோட அம்மா சொல்லுவாங்க, ஒழுங்கு மண்ணா இங்கேருந்து போயிடு, எதுனாலுமே லீகலாக வந்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. முடியாது, என் ஹஸ்பண்ட் எனக்கு தான், நான் என் ஹஸ்பண்டை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனை பார்த்துட்டு சரி என் கூட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஹீரோ வந்துட்டு என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் வா என் கூட வா, நான் பேசும்போது கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனை அழைச்சிட்டு வருவான். கீழே வந்து பிரச்சனை நடக்கும். இவ ஹீரோ பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஒய்ஃப் வந்து ஹக் பண்ணிப்பான். நீ சேட்டு நீ என்னை மறக்கல சேட்டு, நான் இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாளா. இவன் என்ன பண்ணுவானா, தள்ளி வச்சுட்டு இங்கே பாரு, நீ எனக்கு பண்ணதெல்லாம் போதும், நான் உன்னை அடியோடு வெறுத்துட்டேன், நீ இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு சைன் போடு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் எது வேணும் செட்டில்மெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவானா. இவன் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லுவான். இங்கே பாரு, நான் வந்துட்டு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா இந்த பொண்ணை லைக் பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் முன்னாடி என்ன பண்ணுவானா, அப்படியே கிஸ் பண்ணுவான் ஹீரோயினை. ஹீரோயின் எதிர்பார்த்துருக்க மாட்டா. இவர் பேசணும் தானே சொன்னார், என்ன திடுக்குன்னு வந்துட்டு கணத்தில் கிஸ் பண்ணார் அப்படின்னு ஷாக்க பாப்பா. இதை பார்த்தோன்னா ஒய்ஃப்க்கு வந்து பிடிக்காது. என்ன தெரியுமா தான் நீங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு கிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கத்துவாள். அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இவங்க 2 பேர் தான் சேர போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இவன் வந்து கத்துன்னு கத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம், எனக்கு ஏமாத்தினா பிடிக்காது, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்னை நீ ஏமாத்திருக்க, போய் சொல்லியிருக்க அப்படின்னு அவன் வந்துட்டு ரொம்ப கோபமாக பேசுவான். இல்லை நம்ம எப்படிலாம் ஹாப்பியாக இருந்தோம், நம்ம லவ் பண்ணோம்ல, நீங்கள் அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு கெஞ்சுவாளா. முடியாது, அதான் நினச்சி பார்த்தா நான் ஃபீல் பண்ணுறேன், இத்தனை நாள் நீ கூட நீ பொய்யாவே இருந்திருக்கல அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட போயிட்டு எனக்கான பொண்ணு இவ தான், இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினுக்கா என்னடா இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவன் வந்து நான் சும்மா விட மாட்டேன், முதல்ல அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துவாளா. நீ வந்துட்டு ஹீரோயின் மேலே கை வச்சுப்பாரு, அப்போ உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி திட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ட்டு சொல்லிடுவார். ஏன்னா இவள் ஸ்டார்டிங்லேருந்து காசுக்காக மாட்டா தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாள், அன்பாலாம் இருந்திருக்க மாட்டா, சும்மா காசுக்காக மாட்டா அன்பாக பேசியிருப்பாள். இவன் அதே கோவத்தில் என்ன பண்ணுவான்னா, ரூம் வரைக்கும் ஹீரோயின் கையை வந்து இருக்கமாக பிடிச்சிட்டே வந்திருப்பான். ரூமுக்கு வந்துட்டுனா ரிலீஸ் பண்ணுறான். நம்ம அவள் கை வந்து இருக்கமாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுருவான். ஹீரோயினை வந்துட்டு கை எடுத்துருவா. நீங்கள் ஜஸ்ட் பேசணும்னு சொன்னீங்க, எப்படி நீங்கள் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பா. அதுக்கப்புறம் இதான் நல்ல சான்ஸு, நம்ம பையனோட மனசு வந்து மாறுது, எப்படியாச்சும் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன், என்னை ஏமாத்துறாங்க, நான் வந்து டைவர்ஸில் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோனோட அப்பா இருக்காங்களோ, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் முடிவு எடுத்துறாங்க, நம்ம வந்து சீட் கட்டு இதெல்லாம் வந்துட்டு விளையாடக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை முன்னாடியே எடுத்திருந்தா ஹீரோயின் இந்த பிரச்சனை மாட்டிருக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இப்போதைக்கு ஹீரோயின் தானே இவனுக்கு பிஏ, இவன் நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் போக வரான் போல். ஹீரோயினுக்காக வந்துட்டு கால் பண்ணி அவளை வர சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கேபினில் பூலாம் வச்சு லெட்டர்லாம் வச்சிருப்பல, இதை வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு அந்த லெட்டரை வந்துட்டு கசக்கி டஸ்ட்பினில் போட்டுடுறான். அதுக்கப்புறம் பாவம் வந்துட்டு இந்த தங்கச்சி பாவை பார்க்க இந்த கம்பெனிக்கு வந்திருப்பா. பாவம் வந்துட்டு அவங்கள ரூம் எங்கே கேபின் எங்கேன்னு கேட்டுட்டு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்துருவான் பாங்க.
உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேத்தி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இவர் வந்து பாங் அப்படின்னு கூப்பிடுவாளா, அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் சின்ன வயசில் லவ் பண்ணியிருக்காங்களா, அந்த லவ் இருக்கும்ல. ஸோ ஹக் பண்ணிவிட்டு இந்த பாரு நான் அன்றைக்கி வந்துட்டு ஆஷா பேசிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு வந்துட்டு பாங்க சொல்லுவான். இங்கே பாரு கேட்டி எனக்கு எல்லாமே புரியுது, உன் குடும்ப சூழ்நிலை புரியுது, நான் உன்னோட கண்ணை அடிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம், உன் ட்ரையில் நான் பாரதியாக இருக்க நான் விரும்பலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் மறந்துடு, நீ ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கோ அப்படின்னு வந்துட்டு இவ சொல்லுவான். என்ன இப்படி சொல்கிறேன், பரவாயில்ல நீ அவனுக்கு குழந்தை தான் பெற்று கொடுக்கணும், நீ குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வா, நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் திருப்பி பழைய மாதிரி வந்துட்டு இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறான். எல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குது, ஆனால் வந்து நல்லா நம்ம வாழும் போது அது நல்லா இருக்காது. நான் குழந்தை பெற்று கொடுத்தா எனக்கு அந்த குழந்தை எனக்கு ஒரு இது தானே, ஸோ அந்த குழந்தைய விட்டுட்டு எப்படி என்னால் வர முடியும், ஸோ வேண்டாம் எனக்காக நீ வெயிட் பண்ணாத, நீ உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ மாற்றிக்கோ, ஒரு நல்ல லைஃப்பை நீ அமைச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்வாளா. இல்லை கத்தி நீ எல்லாமே நல்லா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வர ஆரம்பிக்கும். ஹீரோ வந்துட்டு மீட்டிங் போகணும்ல, ஸோ ஹீரோயின் வந்துட்டு பிஎல்ல இந்த மீட்டிங் அவன் வந்தாகணும், ஸோ வந்து கூப்பிடுவாங்க. இவன் வந்து கேத்தின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா கால் பண்ணிட்டு, என்ன உனக்கு வந்துட்டு இதே தெரியாதா, கரெக்ட் டைம் வரணும்னு பஞ்சுவலாட்டே இல்லையா இருக்காதா, நான் காலை தான் வெயிட் பண்ணிட்டேன், ஒழுங்காக வந்து ஏற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதை பார்க்கும்போது என்ன ஒரு அடிமை மாதிரி ஒன்று நடத்துறானா அப்படின்ட்டு கோவம் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இவன் ஏன் இவ்வளோ நேரம் லேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு காலையே கோவமாக உட்காந்துருப்பான். இங்கே பாருப்பாங்க நான் சொல்லிட்டேனே உன் லைஃப்பை நீ நல்லதுமாக பார்த்துக்கோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ கால் பண்ணுவான், நீ இன்றைக்கி மீட்டிங் என்னை பார்க்க வரணும், பார்க்க வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா காரில் போய் ஏற ஆரம்பிப்பா. ஹீரோ கேட்பான் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். உன்னால் வந்து டைமை வந்து ஃபாலோ பண்ண முடியாதா, என்ன நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்பானா. சார் தெரியாமல் வந்து லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஏறி உட்காருவாளா. கார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட் வந்து பாங்க வந்து நிற்க ஆரம்பிச்சிருவான். கத்தி நீ புரிஞ்சுக்கோ, நீ கூட வந்துடு, நீ பரவாயில்ல அவனுக்கு வந்து குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ கூட வந்துடு, நான் அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் கேத்தி, நான் லவ் பண்ணுறாம நான் யாரும் லவ் பண்ண முடியாது, நம்ம லவ் ட்ரூவானது, நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டே இருப்பான். இவள் காரில் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இப்படி இவள் ஃபீல் பண்ணதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஹீரோ வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாளா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.